திஹார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். और केजरीवाल को जेल भेज दो और कहो मैं भ्रष्टाचार के खिलाफ लड़ रहा हूं, तो आप भ्रष्टाचार के खिलाफ नहीं लड़ रहे प्रधानमंत्री जी. आप देशवासियों को बेवकूफ मत समझो. देश बच्चे बच्चे की जुबान के ऊपर हो रहा है. மக்களை நீங்கள் முட்டாள் என நினைக்க கூடாது. கேஜ்ரிவால் பற்றி நாட்டு மக்களில் அனைவரும் சிறு குழந்தைகள் கூட केजरीवाल को गिरफ्तार करके उन्होंने एक मैसेज दिया है सारे देश को. अगर मैं केजरीवाल को गिरफ्तार कर सकता हूं तो किसी को भी गिरफ्तार कर सकता हूं. किसी कोई केस नहीं होगा. कोई கேஜ்ரிவாலை கைது செய்ய முடியும் என்றால் நாட்டில் உள்ள யாரையும் கைது செய்ய முடியும் என்ற ஒரு செய்தியை அனைவருக்கும் தருவதற்காக என்னை கைது செய்திருக்கிறார்கள். देशवासियों को ये समझने की, अब जब मैं बोलने जा रहा हूं, समझने की जरूरत है. उस मिशन का नाम है वन नेशन वन लीडर. இப்போது அவர்கள் ஒரு புதிய திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தலைவர் என்பதுதான் அந்த திட்டம். जितने विपक्ष के नेता हैं उनको जेल भेजेंगे. திட்டங்களோடு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. उनको सबको निपटा देंगे, उनकी राजनीति खत्म करते जाएंगे, उनको सबको निपटाते जाएंगे. विपक्ष के अंदर आज इन्होंने मनीष सिसोदिया को जेल भेज दिया, संजय सिंह को जेल भेज दिया, सत्येंद्र जैन को जेल भेज दिया, केजरीवाल को இந்த जेल भेज திட்டத்திற்கு दिया. எதிராக இருக்கின்ற ஒவ்வொரு தலைவராக அவர்கள் கதையை முடிப்பார்கள். स्टैलिन के कई मंत्रियों को जेल भेज दिया. எதிர்கட்சிகளிலே இருக்கின்ற மनीष சிசோடியாவை இப்போது चुनाव जीत गए, சிறையில் அடைத்து விட்டார்கள். मेरे से लिखवा लो एफिडेविट के ऊपर. थोड़े दिन के बाद ममता दीदी जेल में होंगी, तेजस्वी यादव जेल में होगा, स्टैलिन साहब जेल के अंदर होंगे, पिनरई विजयन जेल के अंदर होंगे. இவர்கள் ஒருவேளை தேர்தலில் வெற்றி பெற்று விட்டால் என்னிடத்திலே எழுதி வாங்கிக் கொள்ளுங்கள், சில நாட்களில் மம்தா பானர்ஜி சிறைக்கு செல்வார், தேஜஸ்வி யாதவ் சிறைக்கு செல்வார், மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறைக்கு செல்வார். शिवराज सिंह चौहान जिसने मध्य प्रदेश का चुनाव जीत के दिया, इन लोगों ने शिवराज सिंह चौहान ने उसको मुख्यमंत्री नहीं बनाया, उसकी राजनीति खत्म कर दी. वसुंधरा राजे की राजनीति खत्म कर दी. மத்திய பிரதேசத்தில் இவர்களுக்கு அசம்பிளி தேர்தல் ஜெயித்து கொடுத்த சிவராஜ் சௌஹானின் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். அங்கே அவரை முதல்வராக்கவில்லை. ராஜஸ்தானில் வசுந்தரா ராஜே அவர்களை அதே போல அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். அங்கே அவரை முதல்வராக்கவில்லை. उत्तर प्रदेश का मुख्यमंत्री बदल देंगे ये लोग. योगी आदित्यनाथ की राजनीति खत्म करेंगे, उनको भी निपटा देंगे ये लोग. यही तानाशाही. வெற்றி பெற்றுவிட்டால் உத்தரப்பிரதேசத்தில் முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களையும் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையையும் இவர்கள் முடித்து விடுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். हमारा देश बहुत महान है. 4000 5000 साल पुराना हमारा देश है. इसके पहले पिछले 4000 साल में कई मौके आए जब इस देश के ऊपर तानाशाहों ने कब्जा करने की कोशिश की, लेकिन हमारे देश के लोगों ने उन तानाशाहों का तख्ता उखाड़ के फेंक दिया. நம்முடைய நாடு 4000 ஆண்டு மிகப்பெரிய வரலாற்றை கொண்டது. இந்த 4000 ஆண்டு வரலாற்றை ஒவ்வொரு முறை அடக்குமுறையாளர்கள் இந்த நாட்டை கைப்பற்ற முயற்சி செய்யும் போது இந்த நாட்டு மக்கள் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து அவர்களுடைய கதையை முடித்து வைத்திருக்கிறார்கள். அதே போலத்தான் இந்த அடக்குமுறை ஆட்சியும் மக்களால் முடித்து வைக்கப்படும். 140 करोड़ लोगों का साथ चाहता हूं मैं. मेरे अकेले के करने से नहीं होगा. 140 ஒருவனாக இவர்களை எதிர்த்து போராட முடியாது. என்னோடு 140 கோடி மக்களும் இணைந்து இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். मेरे देश को बचा लो, मेरे भारतवर्ष को बचा लो, मेरा भारत बहुत महान. 140 கோடி மக்களிடம் பிச்சை எடுப்பதற்காக வந்திருக்கிறேன். இந்த நாட்டை காப்பாற்றுங்கள், இந்த மண்ணை காப்பாற்றுங்கள் என்று பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன். मैं सुप्रीम कोर्ट का बहुत बहुत शुक्रिया अदा करना चाहता हूं. उन्होंने
21 दिन நான் दिए இந்த हैं। நாட்டின் உச்ச நீதிமன்றத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். मैं एक दिन में 24 में से 36 घंटे काम करूंगा। पूरे देश भर में घूमूंगा इस तानाशाही को रोकने के लिए। दोस्तों, जितनी எனக்கு அளிக்கப்பட்டிருக்க அந்த நேரத்திலே நான் இந்த நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வேன். இந்த அடக்குமுறை ஆட்சியை எதிர்த்து பிரச்சாரம் செய்வேன். कुछ कुर्बान है मेरे देश के लिए। मेरे खून का एक एक कतरा मेरे देश के लिए, मेरे शरीर का एक एक कतरा என்னுடைய உடலில் உள்ள ரத்தத்தின் ஒவ்வொரு துளியும் இந்த நாட்டிற்காக நான் செலவழிப்பேன். पूरे देश में जाऊंगा। இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நான் நாடு முழுவதும் பயணம் செய்வேன். उसको ध्यान से सुनना। இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவிருக்கிறேன், கவனமோடு கேளுங்கள். आपका प्रधानमंत्री कौन होगा? இவர்கள் இந்தியா கூட்டணியிடம் கேட்கிறார்கள், உங்களுடைய பிரதம மந்திரி யார் என்று. आप लोग सोच रहे होंगे केजरीवाल क्या बात कर रहा है, मोदी जी होंगे। नहीं, मोदी जी अगले साल 17 सितंबर को 75 साल के हो रहे हैं। நான் பிஜேபியிடம் உங்களுடைய அடுத்த பிரதமர் யார் என்று கேட்கிறேன். मोदी जी ने 2014 மோடி தான் பிரதமராக போகிறார், இந்த கெஜ்ரிவால் என்ன பேசுகிறார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இல்லை, उसको रिटायर कर அடுத்த வருகின்ற செப்டம்பர் மாதம் 16ஆம் நாள் மோடி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறார். 75 ஆண்டு பூர்த்தி அடைந்தவர்களை அரசியலில் பாரதிய ஜனதா கட்சி வைத்திருப்பதில்லை. किया गया। எல்கே அத்வானியை ஓய்வு கொடுத்து விட்டார்கள், சுமித்ரா மகாஜனுக்கு ஓய்வு கொடுத்து விட்டார்கள். मोदी जी अगले साल 17 सितंबर को रिटायर होने वाले हैं। எனவே அடுத்த வருடம் बीजेपी से पूछना चाहता हूँ, आप செப்டம்பர் 16ஆம் தேதி மோடி அவர்களும் ஓய்வு பெற இருக்கிறார்கள். दोस्तों, अगले साल 17 सितंबर तक अगर इनकी सरकार बनी तो उस पे भी आऊंगा मैं। अगर इनकी सरकार बनी तो पहले अगले 2 महीने में योगी जी को निपटाएंगे ये, और उसके बाद मोदी जी के सबसे खास अमित शाह को ये प्रधानमंत्री बनाएंगे। तो मैं लोगों को, देश के लोगों को आगाह करना அடுத்த ஆண்டு चाहता हूं। செப்டம்பர் 16ஆம் தேதி 75 ஆண்டுகள் முடியும் போது இவர் பதவி விலகும். அதற்குள் அடுத்த 2 மாதத்திற்குள் யோகி ஆதித்யநாத் அவர்களின் அரசியல் வாழ்க்கையை முடித்து விடுவார்கள். அதன் பின்னர் இவருடைய நண்பர் அமித்ஷா அவர்களை இந்தியாவின் பிரதமர் ஆக்குவார். ये मोदी की गारंटी पूरी कौन करेगा? நான் மோடியிடமும் அமித்ஷாவிடமும் நான் கேட்க விரும்புகிறேன். மோடி உத்தரவாதம் என்று மோடி சொல்லி வருகிறார்களே, இந்த மோடியின் உத்தரவாதத்தை யார் முடித்து வைப்பார்கள், யார் பூர்த்தி செய்வார்கள் என்று கேட்க விரும்புகிறேன். लेकिन जो बीजेपी को वोट देने जाएं, वो ये सोच के जाना कि आप मोदी जी के नाम पे वोट नहीं दे रहे, आप अमित शाह के नाम पे वोट दे रहे। நீங்கள் இந்த தேர்தலில் अब एक खुशखबरी आप लोगों के लिए, மோடிக்கு வாக்களிக்க செல்லும் நீங்கள் ஒவ்வொருவரும் जो मैंने बातें நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மோடிக்காக ஓட்டளிக்கிறீர்கள், அமித்ஷாவுக்காக ஓட்டளிக்கவில்லை. दोस्तों, पूरे देश के मेरे को बाहर निकले हुए 20 घंटे हो गए। इन 20 घंटों के अंदर भी मैंने रात भर में जनता से बात कर रहा था, लोगों से फोन कर रहा था। நான் சிறையில் இருந்து வெளியே வந்து 30 மணி நேரம் ஆகிறது. இந்த 30 மணி நேரத்தில் நான் நாடு முழுவதும் உள்ள தலைவர்களிடத்திலும் மக்களிடத்திலும் தொண்டர்களிடத்திலும் பேசி வருகிறேன். पिछले 20 घंटे में मैंने जो बातचीत करी है, कई बड़े बड़े एक्सपर्ट से बात की, चुनाव विश्लेषकों से बात की, सेफोलॉजिस्ट से बात की, जनता से बात की, फोन पे लोगों से। मेरा अपना आकलन है कि 4 जून के बाद इनकी सरकार नहीं बन रही, मोदी सरकार नहीं बन रही। கடந்த 30 மணி நேரத்தில் நான் தேர்தல் ஆலோசகர்கள், दोस्तों, अगर मैं गलत हूं तो मेरे को बताना। தேர்தல் கருத்து கணிப்பு நடத்துபவர்கள் போன்ற பலரிடம் பேசினேன். என்னுடைய கணிப்புப்படி ஜூன் 4ஆம் தேதிக்கு பிறகு இவர்களுடைய ஆட்சி இருக்க போவதில்லை. कम हो रही है, महाराष्ट्र में कम हो रही है, कर्नाटक में कम हो கர்நாடகாவில் रही है। இவருடைய சீட்டு எண்ணிக்கை குறைய போகிறது, தெலுங்கானாவில் குறைய போகிறது, டெல்லியில் குறைய போகிறது, பஞ்சாபில் குறைய போகிறது, ஜார்க்கண்டில் குறைய போகிறது. एक भी जगह इनकी सीटें नहीं बढ़ रही हैं।
ஒரு மாநிலத்தில் கூட இவருடைய சீட்டு எண்ணிக்கை அதிகரிக்க போவதில்லை. चल रहा है इनकी 220 से 230 के बीच में सीट आ रही है, उससे ज्यादा सीट नहीं आ रही. சட்டா பஜார் என்கின்ற அந்த சூதாட்டம் நடத்துகின்ற அந்த இடத்தில் கூட இவர்களுக்கு 320 சீட்டு தான் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். आम आदमी पार्टी उस सरकार का हिस्सा होगी, दिल्ली को पूर्ण राज्य दिलाएंगे. வருகின்ற இந்தியா கூட்டணி ஆட்சியில் ஆம் ஆத்மியும் அங்கம் வகிக்கும். டெல்லிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும். दिल्ली के लोगों का विकास होगा. एक और पॉइंट है, जब मैं जेल के अंदर था तो कुछ लोगों ने यह मुद्दा उठाया, केजरीवाल सीएम पद से इस्तीफा क्यों नहीं देता. दोस्तों, केजरीवाल को कभी किसी पद का लालच नहीं हुआ. मैं यहां मंत्री, मुख्यमंत्री, प्रधानमंत्री ये सब बनने नहीं आया. इनकम टैक्स में நான் சிறையில் இருந்தபோது ஒரு சிலர் கேட்டார்கள், கெஜ்ரிவால் ஏன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை என்று. எனக்கு முதலமைச்சர் பதவி மேலோ அல்லது பிரதமர் பதவி மேலோ எந்த ஆசையும் இல்லை. दिल्ली की झुग्गियों के अंदर काम किया है, सुंदर नगरी और नंद नगरी की झुग्गियों के अंदर. इनकम टैक्स कमिश्नर की नौकरी छोड़ के இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்டில் என்னுடைய வேலைகளை உதறிவிட்டு நான் சுந்தர் நகரி பகுதியில் டெல்லியில் அந்த குடிசை பகுதிகளில் நான் பணிபுரிந்திருக்கிறேன். पद से इस्तीफा दे दिया था. एक चपरासी की नौकरी कोई नहीं छोड़ता. सीएम बनने के लिए लोग अपना दायां हाथ कटाने के लिए तैयार होते हैं. मैंने खुद से अपने आप सीएम की कुर्सी को लात मार दी थी 49 दिन के अंदर. मेरे लिए सीएम पद इंपॉर्टेंट नहीं है. आज मैंने सीएम पद से इस्तीफा क्यों नहीं दिया जेल जाने के बाद. दोस्तों, पिछले 75 साल में भारतवर्ष में इतने राज्यों के चुनाव हुए, दिल्ली के अंदर நான் சிறையில் இருக்கும்போது ஏன் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யவில்லை? அதற்கான காரணத்தை சொல்கிறேன். கடந்த 75 ஆண்டுகளில் எத்தனையோ மாநிலங்களில் நாட்டில் பல தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. राज्य की सरकार 75 साल में नहीं जीती. इतने भारी बहुमत से जीतने के बावजूद झूठा केस, अब उनको पता है वो हमें हरा नहीं सकते दिल्ली के अंदर. उन्हें पता है अगले 20 साल तक நாங்கள் ஒரு பெரும்பான்மையோடு இங்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறோம். எங்களை ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்கு இவர்களுக்கு வழி செய்யவில்லை. அதற்காக ஒரு பொய் ஊழல் வழக்கை எங்கள் மீது போட்டு எங்களை நிகழ்த்த பார்க்கிறார்கள். பீகார் சிறையில் இருந்து ஜாமீனில் வெளிவந்துள்ள டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது தனக்கு கிடைத்துள்ள நேரத்தில் நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தன் ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் நாட்டு மக்களுக்கு சிந்த தயார் என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியா கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று பாஜக கேட்கிறது. ஆனால் பாஜக கூட்டணியினுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று தாம் கேட்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் இதுபோன்று பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக பல்வேறு கண்டன கருத்துக்களையும் தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.